ஸ்ரீ பாப்பா கொஞ்ச நாளாகவே நோட்டு பேனா கேட்டு அதில் கிறுக்கிட்டு உட்காந்தா. இன்னைக்கு காலைல என்ன நினச்சான்னு தெரியல, என் கையில் கிறுக்க ஆரம்பிச்சிட்டா கொஞ்ச நேரம். சரி அவள் ஏதோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு காலைல சாப்பிட்டு முடிச்சாச்சு. அத்தைக்கு திடீர்னு பயங்கரமாக தொண்டை வலி வந்துடுச்சா, ஏனே தெரியல. சரி மதியம் நான் சமைக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன். வெங்காய சாம்பாரும் முட்டை கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பின்னாடியே வந்துட்டாங்க. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து முட்டையே இல்லை, நீ முட்டை கிரேவி செய்ய போறியா, நான் போய் முட்டை வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டாங்க. அச்சோ முட்டை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். இல்லை சரி நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, அந்த கேப்பில் வந்து நான் வெங்காயம்லாம் கட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா எதையுமே எண்ணெய் செய்ய விடலை. அவங்க தான் முட்டை கிரேவியும் செஞ்சாங்க, சாம்பாரும் வச்சாங்க, சாதமும் வடித்தாங்க. நம்மள எதுவும் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வேக போட்டுட்டு அந்த கேப்பில் வந்து இந்த காய்கறி வெட்டின இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காட்டி முட்டை வெந்துருச்சு. சரி முட்டையை மட்டும் உரிச்சு கொடுத்தா அவங்க செஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு முட்டை தான் உரிச்சிட்டு இருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்